அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பஞ்சமி திதி, அதுவும் வளர்பிறை சித்திரை மாச பஞ்சமி திதி ரொம்ப விசேஷமான நாள். துர்க்கைக்கும் நல்ல ஒரு அம்பாளுக்கும் விசேஷமான ஒரு நாளா இருக்கு. இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ரிஷபராசிலையும் சந்திரன் இருக்கு. அதே நேரங்களில் நாள் முழுக்க சுபகாரியங்கள் நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். ஆனால் கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருக வழிபாடும் துர்க்கைக்கு வழிபாடும் நல்லதாக இருக்கும். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. நல்ல விதமாக அது உங்களுக்கு வைபாக இருக்கும். அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். இப்போது லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை வந்துக்கிட்டு இருக்கு. அதில் சூப்பர் சாட் மூலிமா வரவங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழுசாக கொஞ்சம் டீட்டெயிலாவது பலனை சொல்கிறோம். இப்போது இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 21/4/2026 பிரபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி காலையில் 4:16 முடிஞ்சிருது. நாள் முழுக்க பஞ்சமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் காலை 2:09 முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:53 சூரியன் மறைவு மாலை 6:22 இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11 மணி வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை 3:04, ஆனால் சூரிய உதயம் படி 3:15 4:48 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:34 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் பகல் 12:07 1:41 வரைக்கும் இருக்குது. இப்போ பஞ்சமி திதியில் பயணம் செய்யலாம். சாமியிடம் வேண்டுறது, திருமணம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, அதே நேரங்களில் உடல் வலிமை தரும் செயல்களில் செய்கிறதுக்கு நல்லது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலையும் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. திருமணம், பயணங்கள், விசேஷங்கள், காது குத்த, சாந்தி முகூர்த்தம் அந்த மாதிரி செய்கிற விஷயங்களுக்கு நல்லது. இன்று மிருகசீர்ஷ நட்சத்திரம் பஞ்சமி திதிங்கிறனால துர்க்கை வழிபாடும் முருகன் வழிபாடும் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. செவ்வாய்க்கிழமை வேற சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு தாமதம், ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு அச்சம், கடக ராசிக்கு எதிர்ப்பு, சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு செலவு, விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு சுகம், மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு அன்பு, மீன ராசிக்கு நலமாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு பயனுள்ள வகையில் கொண்டு போகிறது எல்லாருக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ராசி பலனை பொறுத்தளவுக்கு மேஷ ராசிக்கு சிறப்பான நாளாக இருந்தது. அதே நேரங்களில் பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்களில் தடை தாமதங்களும் நிறைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பசங்களால் சில விரயங்கள் ஆகலாம். வீட்டுக்குள்ளே சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலையை பார்த்து கரெக்டாக கொண்டு போகிறது நல்லது. உங்கள் ராசிலேயே சூரியன் இருக்காரு, 2ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி இருக்கிறது. உறவினர்களால் மனசங்கடங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் அமைதி குறையிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆடம்பர பொருட்கள் சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது. வாங்கும் போதை பார்த்து வாங்குங்க. வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளை அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. அது முன்னேற்றத்தை தரும். நண்பர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆன்மீக சிந்தனையோடு இருப்பீங்க. அதே நேரம் அதை பற்றி அதிகமாக யோசிக்கிறனால தான் இருக்குது. அது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் நிதானமாக செய்யுங்க. சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் வார்த்தைகளில் ரொம்பவே நிதானம் தேவை. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போங்க. அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சூடான வாக்குவாதம், வார்த்தை பரிமாற்றங்கள் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அனுசரித்து போகிறது நல்லது. சீரியஸ் ஆகாதீங்க. சென்டிமெண்ட்டாக எமோஷனல் ஆகி கோவப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும், ஆனால் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறன்ற பேரில் விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை தேவைப்படுது. உஷ்ணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். முகத்தில் பருக்கள் இல்லைன்னா கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.
கூலாக அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு சிந்தனைகளும் சரி, செயல்களும் சரி 2த்துக்கும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நாளை கொண்டு போங்க. சில நல்லதும் கெட்டதும் கலந்தா மாதிரி நாளுங்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு செய்யாதீங்க. புத்திசாலித்தனமா ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்படுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். உங்களோட ராசியிலேயே சந்திரனும் சுக்கிரனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல குரு, அதே நேரம் 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 12ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. இன்று நீங்க எந்த செயல்லையும் மனமகிழ்ச்சியோட செஞ்சீங்கன்னா நல்லது. குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உறவினர்கள் வழியில நல்ல செய்திகள் வரும். அது செலவுகளையும் வைக்கிற மாதிரி இருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல பலன்கள் நல்லா இருக்கும். தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை தர மாதிரி இருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்சதாக தான் இருக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கு. எல்லா விஷயத்துலையும் கேஷுவலாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே ஈகோயிஸ்டிக்காக இருக்காதீங்க. மேன்மையாக நடந்துக்கிட்டது தான் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. அது உங்களோட மனசில் ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலை நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. சிந்திச்சு திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் காதலை தந்தையிடம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அது மறுப்பாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஓவரான வாக்கு பேச்சு அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்குங்க. கேஷுவலாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும். மிதமான அளவு தான் இருக்குது. ஆனால் அதை இருக்கிறத வச்சு செலவு பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கும். அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துருங்க. வெளியிலையும் சாப்பிடும் போது கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் அதாவது பதட்டத்தோடையும் தேவையில்லாத சிந்தனைகளோ குழப்பங்களோ நெகட்டிவான எண்ணங்களை முதல்ல தூக்கி வெளியே வைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் நெகட்டிவான எண்ணங்களும் தான் இன்னைக்கு நாள் உங்களை பின்னுக்கு தள்ளுற மாதிரி இருக்குது. உங்கள் ராசியிலேயே குரு இருக்கார். 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருக்காங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். பசங்களால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத பிரச்சனைகளும் டென்ஷனும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. அது வியாபாரத்துலேயும் வேலையிலையும் கொஞ்சம் முன்னேற்றத்தை தர மாதிரி இருக்கும். நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை சுறுசுறுப்பாக கொண்டு போக வேண்டியது அவசியம். உங்கள் முன்னேற்றத்தில் கவனத்தோடு இருங்க. எல்லா விஷயத்துலையும் மகிழ்ச்சியாக செய்யுங்க. உங்கள் முன்னேற்ற பாதைகளில் தடைகள் அதிகமாக இருக்குது. சிந்திச்சு அறிவுபூர்வமாக செயல்பட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாள் முழுக்க உறுதியோடையும் எளிதாகவும் வேலை செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கூலாக உங்களோட வேலைகளை கடின முயற்சி மூலிமா நல்ல பலனை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சியும் இருக்கும். கவலையப்படாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இது ரொமான்ஸுக்கு ஏற்ற ஒரு நாளாக இல்லை. அதே நேரம் உங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. துணைக்கூடையும் சரி சுமூகமான உறவை பராமரிக்க வேண்டியது அவசியம். வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. பயத்தை குழப்பத்தையும் தவிர்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சாதகமாக இல்லை. முடிவில் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு கையில் இருக்கிற சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சூட்டின் காரணமாக முகத்தில் தோள்களில் சில பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தெளிவான சிந்தனைகள் உங்கள் மனசில் இருக்கும். நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு யோசனைகள் நல்லா இருக்குது. உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகலாம். புதிய விஷயங்களையும் புதிய மனிதர்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குரு. உங்களோட வேலைகளை திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. பெற்றோரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்களோட வருகை பார்த்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல்ல
வியாபாரத்துல எதிர்பாராத லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரியம், திருமண சம்பந்தமான முயற்சிகள் நல்ல பலனை தர மாதிரி இருக்கு. வருகிற வருமானம் கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இன்று தெளிவான சிந்தனைகள் இருக்கு. சரியான முடிவுகளை எடுப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும். நாள் முழுக்க சிறப்பா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்கிறதுல சின்னதா தாமதம் இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட திறமையும் பயன்படுத்தி உங்களோட வேலைகளை கரெக்டாக பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செஞ்சு முடிக்க முடியும். அதை பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட காதல்களில் கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருக்குது. காதலர்களுக்கு இன்று வெளியே போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வரவு அபாரமாக தான் இருக்குது. உங்களோட கடனை முறிக்கிறதுக்கும் உங்களோட சேவிங்ஸுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு முதலீடு செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சி காரணமாக முழு ஆரோக்கியத்தை காணப்படுவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற திடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் நல்ல ஒரு சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டு திறமையும் உங்களோட திறனையும் வெளிப்படுத்தி உங்ககிட்ட இருக்கிற உறுதி நம்பிக்கை மூலிமா நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய விதமாக நாளை கொண்டு போவீங்க. உங்களோட ராசியில் கேது இருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சனி, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 11ஆம் இடத்துல குருவும். இன்று வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு வருமானத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கூட பிறந்தவங்க உதவிகரமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிட்டும். வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக தான் இருக்குது. இன்று நாள் முழுக்க நிறைய மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பயணங்கள் இருக்கும். பயணங்கள் மூலிமா ஆதாயங்கள் இருக்கு. ஆன்மீக விஷயங்கள்ல மனசு ஈடுபடும். அது நிறைவா இருக்கும். சந்தோஷமான நாள். கரெக்டாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கோங்க. சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை சாதாரணமாக செஞ்சு நல்ல முறையில் முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட திறமைக்கும் உங்களோட திறனுக்கும் நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் விதமாக தான் நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் காதல் காரணமாக தந்தை கூட சின்னதாக மனசாபங்கள் ஏற்படலாம். ஆனால் காதல் கொஞ்சம் ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. துணை கூட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுப்பீங்க. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இந்த நாள் இருக்குது. இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாராக இருக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. நாள் முழுக்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தோடையும் கொஞ்சம் சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் உங்களோட பொறுப்புகள், பசங்களால் சில மனஸ்தாபங்கள், வீட்டில் கொஞ்சம் கூட பிறந்தவங்களோடையும் பெற்றோரோடையும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. 6ஆம் இடத்து ராகு, 7ஆம் இடத்து புதன் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்து சூரியன், 9ஆம் இடத்து சந்திரனும் சுக்கிரனும், 10ஆம் இடத்து குருவும், 12ஆம் இடத்து கேதுவும் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறையிற மாதிரி தான் இருக்குது. வண்டி வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையும். வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. நண்பர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. அது மூலிமா கடன்களை பைசல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று கொஞ்சம் வாய்ப்புகள் வரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனையில் ஈடுபடுறது நல்லது. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போங்க. பதட்டம் இல்லாமையும் பயம் இல்லாமையும் குழப்பம் இல்லாமையும் நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாக சில சமயங்களில் நீங்கள் செஞ்ச வேலைகளை குழப்பங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செஞ்ச வேலையை திருப்பி செய்ய வாய்ப்பாக இருக்குது. கவனமாக ஒரு வேலையை செய்யும் போதும் திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நாள் காதலுக்கு சாதகமாக இல்லை. இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. துணைக்கூடியும் அதிக அளவில் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா
வீட்ல இருக்கிற குழப்பங்கள், பசங்களால ஏற்படுற மனசங்கடங்கள் தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அது உங்களோட அ உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கு. அது நடக்காம பார்த்துக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும், செலவுகள் டபுளா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கான சில கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல. விரயம் பண்ணாம கடன் வாங்காம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகள சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சிறப்பான நாளா கிடையாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். செய்ற காரியங்கள்ல சில பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், மறைமுக தாக்குதல்கள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்திலயும் உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து சமாளிங்க. மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத வலியும், வேதனையும் இருக்கிற மாதிரி இருக்கும். கவலைகள ஒதுக்கி வச்சுட்டு, உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சந்திரனும், சுக்கிரனும், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. இன்று மனக்குழப்பம், கவலை எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்க, மேலதிகாரிகள் கிட்ட நிதானமா நடந்துக்கிறது நல்லது. அது வீண் பிரச்சனைகள தவிர்க்க உதவியா இருக்கும். வெளியூர் பயணங்கள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எல்லா விஷயத்திலும் கவனமா இருங்க, அமைதியா இருங்க. பொறுமை ரொம்பவே அவசியம். இன்று நாள் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். நல்லது, கெட்டது எதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பிக்கிட்டு இருப்ப மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்திலயும், எந்த விஷயத்திலயும் அதிர்ஷ்டத்த நம்பாதீங்க. உங்களோட கடின உழைப்பும், கடின முயற்சிக்கும் தான் பலன் கிடைக்கும். நாளை சிறப்பா கொண்டு போகணும்னா, கொஞ்சம் அமைதியா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க. வேலை, தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. அது உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதிகமா இருக்கிறனால, குறித்த நேரத்துல முடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமா திட்டமிட்டு நல்ல ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சரியான முடிவு எடுக்காதவாறு சில குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அதனால தொணைக்கிட்டயும் சரி, உங்களோட உணர்வுகள, கோவங்கள, எரிச்சல காட்டாம இருக்கிறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவு இல்ல. பணத்த தக்க வச்சுக்க முடியாது. கையில இருக்கிற சேமிப்பு கரையாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் தான் இருக்கும். வெப்பம் சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதா தான் இருக்கும். நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட பல விஷயங்கள செய்வீங்க. உங்களோட புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா, உங்களோட புத்திசாலித்தனத்தால நல்ல ஒரு மேம்பட்ட விதமா தான் இருக்கும். சிறப்பா செயல்படுவீங்க. வருவாய் நல்லா இருக்கும். சேமிப்பு உயரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சந்திரனும், சுக்கிரனும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும். வீட்டு தேவைகள்லாம் பூர்த்தி செய்வீங்க. காலதாமதமா முடியக்கூடிய காரியங்கள் கூட ஈஸியா முடியிற மாதிரி இருக்கும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுற விதமா இருக்கு. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்று பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்தியை தர மாதிரி இருக்கு. நல்ல ஒரு விஷயம். நாளை பொறுத்தளவுக்கு சாதகமா தான் இருக்கு. திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். வேலை, தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லா வேலை செய்வீங்க. உங்களோட மேலதிகாரிகளோட நல்ல மதிப்பையும், எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்று உங்களோட திறமைக்கும், அங்கீகாரத்துக்கும் பாராட்டுக்குரிய விதமா தான் நாள் இருக்கு. நாளை சிறப்பா உங்களோட செயல்பாடு மூலியமா எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை நீங்க கண்கூட பார்க்கலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காதலுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. உணர்வுகளை தொணக்கிட்ட சாதகமா நல்ல ஒரு மகிழ்ச்சியா பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் உற்சாகமாகவும் நல்ல இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. காதலர்களுக்கும் மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி அபாரமா தான் இருக்கும். உங்களோட கடின உழைப்பும் பலனா இன்று ஊக்கத்தொகை வடிவில் கூடுதல் நிதி ஆதாயங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. சேமிப்பும் உயரக்கூடிய விதமா இருக்கு. உங்களோட முதலீடுகள் பலன் தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த முறையில் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் காலையிலேருந்தே எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நல்ல மகிழ்ச்சி தர விதமாக தான் நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் கலங்கவே வேணாம், சிந்திக்கவே வேணாம், செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா
செயல்கள்லையும் நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும். எந்த காரியத்தையும் உற்சாகத்தோட செஞ்சு முடிப்பீங்க. சுப காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு எதிர்பார்த்த லாபத்தை அடைய உதவியா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்புகள் அதிகம். இன்று மிக நல்ல நாளாகவும் உங்களோட சின்ன முயற்சியிலேயே பெரிய வெற்றியை காணக்கூடிய விதமாகவும் நாள் இருக்கு. உங்களோட செயல்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு. இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்லா வேலை செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் நீங்கள் நாள் முழுக்க செயல்பாடுகள் திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு கூலாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலமா நிதி ஆதாயம் நல்லாவே இருக்கும். சேமிப்பும் அதிக அளவில் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம், குறைபாடுகள் எதுவும் கிடையாது, கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள்னால எந்த ஒரு விஷயத்திலையும் அவசர முடிவெடுக்க முடியாமல் குழப்பங்களால் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க, ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்கு முடியல. தடை தாமதங்கள் இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். உறவினர்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வார்த்தையில் ரொம்பவே நிதானம் தேவை. உங்களுக்கு ராசியில் ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 6ஆம் இடத்துல குருவும், 8ஆம் இடத்துல கேதுவும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை வெற்றி அடைய பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கணும்னா சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை குறையிற மாதிரி இருக்கும். வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல கவனமாக பார்த்து செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. இன்று சமயோஜித புத்தி ரொம்பவே தேவை. அது இருந்து நல்ல நண்பர்கள்கிட்டையும் கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் நல்ல மதிப்பை பெற விதமாக இருக்கும். நன்மை தீமை கலந்த ஒரு நாளாக இருக்குது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கையாளும் போது கூடுதல் கவனம் அவசியமாக தேவைப்படுது. முறையாக அட்டவணை விட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை காலையிலேயே முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. சில வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று காதலுக்கு உகந்த நாளாக கிடையாது. துணையோட நல்லுறவு இல்லை. அது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பொறுப்புகள்னால உங்கள் பதட்டங்கள்னால துணைக்கிட்டையும் காதலிக்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. கணிசமான பணத்தை சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக இருந்தால் போதும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி, கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளோட கொண்டு போங்க. ஏன்னா நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு மனசில் தெளிவில்லாத சிந்தனைகளோட செய்கிற விஷயங்களில் தவறுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியில் ராகு இருக்கிறது. 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது. இது இன்று வீட்டிலையும் சரி உங்களுக்கும் சரி எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். புதிய பொருட்கள் வாங்கும் போது கவனம் தேவை. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். கடன்களை எல்லாம் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. இன்று மன அழுத்தம் கொஞ்சம் அசௌகரியமும் அதிகமாக தான் இருக்குது. கவனமாக திட்டமிட்டு இன்றைய நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். நெகட்டிவான எண்ணங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சு நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேலையில் ஏதோ ஒரு சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கவனக்குறைவால் கொஞ்சம் தடை தாமதங்களும் தவறுகளும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட
வேலைகளை நிதானமாக செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லுறவு கிடையாது. உங்களோட திருமணத்துக்காக பெற்றோர்கிட்ட அனுமதி பெறதுலயும் காதலர்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதே நேரங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்தை கவனமா கையாளுங்க. இல்லைன்னா கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சராசரி ஆரோக்கியம் தான். ஆனா அலர்ஜி மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. தொண்டை வலி ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள்ல செஞ்சோம் அப்படின்னு திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமும் உங்களோட செயல்பாடுகளில் நல்ல ஒரு சமயோஜித புத்தியும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட திறமைக்கு நீங்கள் செய்கிற எல்லா காரியங்கள்லையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்கள் ராசியிலேயே புதன், செவ்வாய், சனி, 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு. அலைச்சல், ஜாலி எல்லாமே இருக்கிறனால தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையும் ஆர்வத்தோட ஈடுபடுவீங்க. வீட்டில் ஒற்றுமை இருக்குது. குடும்பத்தில் சிக்கனத்தோட செயல்படுவீங்க. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். உங்களோட செயல்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சொந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். நல்ல ஒரு உறுதியின் தன்னம்பிக்கை நாள் முழுக்க இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஈஸியான வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கிட்டு உங்களோட திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். அது மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியான நாளாக தான் இருப்பீங்க. உங்களோட அணுகுமுறையில் உறவுல நல்லிணக்கத்தையும் புரிதலையும் அதிகப்படுத்தி நல்ல ஒரு அணுநிமா மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சி சீராக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். புத்திசாலித்தனமாக முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள். சேமிப்பும் உங்களோட வங்கி இருப்பும் அதிகரிக்கிறத கண்கூடா பார்ப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீரான ஆரோக்கியம். உங்களோட தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கிறனால தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மீனராசியை பொறுத்தளவுக்கு வாரம் முதலே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பதிவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இந்த நாளில் ஏற்படுற நாங்கள் கொண்டு போகிற லைவ் நேரலையில் உங்களோட சுயஜாதகத்தை கேட்டுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. சூப்பர் சாட் ஆஃபர் மூலிமா வரவங்களுக்கு நல்ல ஒரு இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படும். அதே நேரங்களில் அதுக்கு கட்டணம் கூகுள் பே, ஃபோன்பேலாம் கிடையாது. நீங்கள் யூடியூப்லேயே உங்களோட பேமெண்ட்டை கட்டிட்டு நீங்கள் அதுக்குண்டான பலனை கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சுயஜாதகம் பார்க்க இல்லைன்னா ஃப்ரீ, அதாவது இலவச பலன் கேட்கணுன்னா ஒரு கேள்வி கேட்டு பலனை தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே நேரங்களில் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. வீடியோ பார்க்கும்போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பலன்களை கேட்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.